மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நிறைய பேருக்கு இந்த தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் இருக்குங்க. இந்த தைராய்டை என்ன பண்ணலாம்? ஸோ ரொம்ப பயப்பட வேண்டிய ஒரு விஷயமா, இல்ல இந்த தைராய்டு கிளாண்ட்ல இப்பெல்லாம் பார்த்தோம்னா வீக்கம் நிறைய பேருக்கு இருக்கு. தைராய்டு கிளாண்ட் ஸ்வெல்லிங் அப்படின்றத பாக்குறோம், நொடியூல்ஸ். என்ன காரணத்தினால இந்த தைராய்டு கிளாண்ட்ல வீக்கம் வருது? ஸோ இந்த தைராய்டு ஹார்மோன்ஸோ இல்ல பேராதைராய்டு ஹார்மோன்ஸ்லயோ பாதிப்பு இருந்தா நம்ம உடலுக்கு என்னென்ன நடக்கும்? அவ்வளவு முக்கியமான ஹார்மோனா இது நம்ம உடலுக்கு. கொஞ்சம் அதிகமா குறைவா இருந்தாதான் என்ன அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா நம்ம உடல்ல நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து, பேசிக்கா நடக்கக்கூடிய டைஜஷன், மெட்டபாலிசம், இதுல இருந்து அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ், அதாவது கைனகாலஜிக்கல் ரிலேட்டடா பெண்களுக்கு பீரியட்ஸ்ல இருந்து கருமுட்டை உருவாக்கம், குழந்தை உருவாகுதுல இருந்து, அதே மாதிரி ஆண்களுக்கும் பார்த்தோம்னா விந்தணுக்கள் எண்ணிக்கை உற்பத்தி, டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவல் பேலன்ஸா இருக்கிறது, ஒரு ஆண்மை தன்மையை நிர்ணயிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த தைராய்டு ஹார்மோன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இன்றைய காலகட்டத்துல நிறைய பேருக்கு, பெண்களுக்கா இருந்தாலும் ஆண்களுக்கா இருந்தாலும், ஸோ ஃபேமிலியில குடும்ப வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இந்த தைராய்டு ஹார்மோன் சொல்றோம். ஸோ மேரேஜ் முடிஞ்சது, அடுத்த லெவலுக்கு நம்ம போறோம். ஒரு 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. இந்த தைராய்டு ஹார்மோன்னாலதான் எங்களுக்கு குழந்தை பேரு அப்படின்ற விஷயம் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவோம். சரி, அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த தைராய்டு ஹார்மோன், முக்கியமாக இந்த TSH லெவல் எடுத்து பார்க்கும்பொழுது நிறைய பேருக்கு 60, 70, 50 இந்த மாதிரி கூட அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களை நம்ம பாக்குறோம். இது வயது வித்தியாசமே இல்லாம இருக்கு. ஆஃப்டர் மெனோபாஸ் முடிஞ்ச பெண்களுக்கும் இந்த மாதிரி இருக்கு. நியூலி மேரிட் கப்புள்ஸ் நிறைய பேருக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போதும் இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த தைராய்டு ஹார்மோனை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணலாம்? என்னென்ன காரணங்களுக்காக இது இந்த மாதிரி இம்பேலன்ஸா இருக்கு? இதனால உடல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா தைராய்டு கிளாண்ட்ல ஒரு வீக்கம், அதிகமான வீக்கமானது இருக்குங்க. ரைட் சைட்லயோ லெஃப்ட் சைட்லயோ நமக்கு தைராய்டு கிளாண்ட்ல வீக்கம் இருக்கும். இது நிறைய பேர் FNAC டெஸ்ட் எடுத்து பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பயாப்சி டெஸ்ட் பார்த்திருப்பீங்க. ஸ்கேன் எடுத்து பார்க்கும்பொழுதும் தெரியும். இது நார்மலா இருக்கக்கூடிய ஸ்வெல்லிங்கா, இல்ல நமக்கு கேன்சர் மாதிரி ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த மாதிரி தைராய்டு கிளாண்ட்ல பிரச்சனை இருந்ததுன்னா சித்த மருத்துவம் நமக்கு எந்த அளவுக்கு உதவி செய்யும், எந்த அளவில் நம்ம இதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா, இல்ல கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியுமா, இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறை, என்னென்ன காரணங்களால தைராய்டு கிளாண்ட்ல பாதிப்பு இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறை ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா ஒரு சிலர் ரொம்ப ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய உணவே சாப்பிடுவாங்க. பதப்படுத்தப்பட்ட உணவுகள், உப்பு அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள், புளி சேர்த்து சாப்பிடுறது. நிறைய பேர் நீண்ட காலமாக அவுட் சைட் ஃபுட் தான் நான் சாப்பிட்றேன், வேற ஆப்ஷனே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியோ, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சில வகையான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது தைராய்டு கிளாண்ட்ல வீக்கமானது ஏற்படுது. ஸோ சரியா தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, OCP பில்ஸ் பெண்கள் ஒரு சிலர் நிறைய யூஸ் பண்றதுனாலையும், ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் யூஸ் பண்றதுனாலையும் இந்த மாதிரி இருக்கலாம். அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த மாதிரி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சரி, ஒருவேளை நமக்கு தைராய்டு கிளாண்ட்ல இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டு TSH லெவல் அதிகமா இருக்கு, T3 T4 குறைவாக இருக்கு, இந்த கம்ப்ளைண்ட் தொடர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு இன்ஃபெர்டிலிட்டி, அதாவது குழந்தையின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கா, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கா, PCOD பிரச்சனை இருக்கா, பெண்கள் உடனடியாக அதற்கான சிகிச்சைகளை எடுத்துக்கணும். ஒருவேளை நமக்கு தைராய்டு கிளாண்ட்ல வீக்கம் இருக்கு, நோடியூல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா அதற்கேற்ற சிகிச்சை முறைகள் சித்த மருத்துவத்துல இருக்கு. உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தா மட்டும்தான் தைராய்டு கிளாண்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனையில இருந்து நம்ம வெளிவர முடியும். சரி, இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா உணவு முறைகள்ல பார்த்தோம்னா அதிகமான கால்சியமோ புரோட்டீனோ இருக்கக்கூடிய உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கணும். சரி, வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் தைராய்டு இருக்கிறவங்க அதிகமாக சாப்பிடலாம்? நம்மளுடைய நாட்டு காய்கறிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதனோட சேர்த்து பார்த்தோம்னா நூக்கல், சௌச்சௌ இந்த மாதிரி காய்கறிகள் நமக்கு எடுத்துக்கலாம். இதுல முக்கியமாக முளைக்கட்டிய பயிறு வகைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த அதுல மில்லட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது
கேழ்வரகு ரொம்ப முக்கியம், திணை, சாமை, இது எல்லாமே முளைக்கட்டி பயன்படுத்தும் பொழுது நம்ம ரத்தத்துல அதிகமாக இந்த தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை இருந்தா அது சரி செய்யறதுக்கு நமக்கு இது பயன்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ தைராய்டு வீக்கம் இருக்கக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இதுல வீக்கம் இருக்கக்கூடியவங்க கிராம்பு, மஞ்சள், இஞ்சி, சுக்கு, வசம்பு, ஓமம், இந்த மாதிரி மூலிகைகள் இது எல்லாமே நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடியதுதான். இதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது தொண்டை பகுதியில இருக்கக்கூடிய வீக்கம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. சரி, வீக்கம் இருந்ததுன்னா இதுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணலான்றத நான் சொல்றேன். சித்த மருத்துவத்துல வாய் விடங்க சூரணம் அப்படின்னு ஒரு மெடிசன் இருக்கு. இந்த வாய் விடங்க சூரணம் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா தைராய்டு பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு நமக்கு பயன்படுது. தைராய்டு கிளாண்ட்ல வீக்கம் இருந்தாலோ ஹார்மோன்ஸ்ல பிரச்சனை இருந்தாலோ இந்த வாய் விடங்க சூரணம் நம்ம பயன்படுத்தலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வாய் விடங்க சூரணம் எடுத்துட்டு வெந்நீர்ல கலந்து நம்ம குடிக்கணும். ஸோ இது எந்த டைம்ல எடுக்கலாம்னா காலை இரவு உணவு எடுத்ததற்கு பிறகு இந்த வாயுடங்க சூரணம் பயன்படுத்தும் போது இது பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர்னு சொல்லலாம். உள்ளுறுப்புகள்ல எங்கே வீக்கம் இருந்தாலும் அதை கரைக்கிறதுக்கு வாயுவிடங்க சூரணம் ரொம்ப ரொம்ப பயன்படுது. சரி, இதை தாண்டி வேறு என்ன பயன்படுத்தலாம்? ஒரு டீ மாதிரி குடிக்கலாம் அப்படின்னா தைராய்டு இருக்கிறவங்க தினம்தோறும் காலையில இந்த டீயை குடிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வீக்கம், தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸா இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு பயன்படுது. ஸோ இந்த டீக்கு தேவையான மூலிகைகள் என்ன அப்படின்றதும் பார்க்கலாம். என்னென்ன மூலிகைகள் தேவை அப்படின்னா முதல்ல கிராம்பு நமக்கு தேவைப்படுது. 20 கிராம் அளவுக்கு கிராம்பு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஓமம் ஒரு 20 கிராம், அதிமதுரம் 20 கிராம் எடுத்துக்கணும். இது மூன்றும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனோட பார்த்தோம்னா எலுமிச்சை இலைகள், உலர்ந்த எலுமிச்சை இலைகள் நம்ம வீடுகள்ல இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்து எவ்வளவு கிடைக்குதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு கூட எடுத்துக்கலாம். ஸோ எடுத்து இதை எல்லாத்தையுமே நல்லா உலர்த்தி நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டு தினம்தோறும் காலையில தண்ணீர்ல போட்டு கொஞ்சமா ஒரு சின்ன துண்டு கருப்பட்டி சேர்த்து தினம்தோறும் காலையில குடிக்கும்போது தைராய்டு பிரச்சனை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும். ஒரு சிலர் தைராய்டுக்கான டேப்லெட்ஸ் சாப்பிடுவாங்க, சப்ளிமெண்ட்ஸ். ஸோ இது 150 இல்ல 100, 50. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மில்லிகிராம்ஸ் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வருவோம். ஸோ இதை எல்லாமே சித்தா மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டே இந்த மெடிசனும் சாப்பிட்டுட்டு மாதம் ஒரு முறை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டேப்லெட்ஸ் வாழ்நாள் முழுவதும் இந்த டேப்லெட்ஸ் எடுக்காம நம்ம பேசிக்கா சித்தா மெடிசன்ஸை பயன்படுத்தி நம்ம குணம் பெற முடியும். அதே மாதிரி தினம்தோறும் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கா இல்ல ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கணும். இல்ல இர்ரெகுலரா இருக்கு, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னா அதற்கு ஏற்ற மாதிரியான சிகிச்சை முறைகளை எடுத்துக்கணும். ஒருவேளை நமக்கு தைராய்டு கிளாண்ட் ரொம்ப வீக்கமா இருந்துச்சுன்னா இதற்கு மேற்புறத்தில் பற்று போடுவதற்கான சில மூலிகைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இதற்கு கஸ்தூரி மஞ்சள், வசம்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, முருங்கை பட்டை பொடி, இது நாட்டு மருந்து கடைகள்லயும் இருக்கும். ஸோ முருங்கை பட்டை பொடி, இது மூன்றுமே வெந்நீர்ல கலந்து தைராய்டு வீக்கம் இருக்கக்கூடிய இடத்துல தினம்தோறும் பற்று போட்டு வரோம். ஸோ கழுத்துல இரவு நம்ம தூங்கும் போதும் பத்து போட்டுட்டு வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீக்கம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். நான் உள்ளுக்கு சொன்ன மருந்துகளையும் பயன்படுத்தும் பொழுது வீக்கமானது குறைந்து நமக்கு அந்த தைராய்டு கிளாண்ட்ல ஸ்வெல்லிங் இருக்குங்க, நொடியல்ஸ் இருக்குங்க, இது இது எல்லாமே ஃபாலோ பண்ணும்போது குறையுமா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைந்து தைராய்டு ஹார்மோன் நார்மலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ இந்த பதிவில் நிறைய பேர் இந்த தைராய்டு ஹார்மோன் பிரச்சனையினால ரொம்ப அதிகமான மன அழுத்தத்திற்கு ஆளாயிருப்பீங்க. ரொம்ப எளிமையாக சித்த மருத்துவத்துல அதற்கு தீர்வுகள் இருக்கு அப்படின்றத இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.